ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி வீட்டிலையே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சூடான சாதம் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு கரண்டியால் சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். சாதம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு பால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சாதத்தில் எல்லா பகுதிகள்லையுமே இந்த பால் படுற அளவுக்கு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த சாதம் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இந்த டைமில் இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயில் விட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதமும் நல்லா ஆறிடுச்சு. இதோட இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி இதில் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். மொத்தமே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்தா அந்த கோவிலில் தர அளவுக்கு டேஸ்டியாக நமக்கு வராது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு தயிர் சாதம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா தேவைப்படும் போது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு சாதம் பச்சரிசி சாதமாக இருந்தால் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய தயிர் சாதம் டேஸ்ட்டில் இருக்கும். புழுங்கல் அரிசி சாதமாக இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இதோட நான் தாளித்து வச்ச தாளிப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த மாதிரி சாதம் நல்லா வெந்திருக்கணும். வெறையாக இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து 1 டைம் லைட்டாக கலந்து விட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தயிர் சாதம் நான் ஒரு பவுலில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த அளவுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நீங்கள் இதில் கம்மியாக தான் சேர்க்கணும். தேவைப்படும் போது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு தயிர் சாதம் க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதமான தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். Thanks for watching, friends.